Hi friends, today was an opportunity to watch a movie called Kavan. கேவி ஆனந்த் சார் வந்து அவரோட ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ஷங்கர் சாரோட பேட்டர்ன் எப்பவுமே வரும். நான் அநேகன் பார்த்தாலோ அயனை பார்த்தாலோ அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்டு, ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அந்த அந்த மேக்கிங்கு அதுதான் வந்து அவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. கிழிச்சிட்டார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவன் வந்து இந்த வருஷத்தோட பெஸ்ட் கமர்ஷியல் பாட் பாய்லர். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, காமெடிக்கு காமெடி இருக்கு, ஹீரோயிசத்துக்கு ஹீரோயிசம் இருக்கு. டிஆர் சார் வேற அங்க வந்து முத்து முத்தா அங்க வந்து டைலாக்லாம் பேசுறாரு. ஸ்க்ரீன் பிளே வந்து ஆரம்பத்துல இருந்து டைட்டில்ல இருந்து ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிக்குது. அழகா 4 கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஆக்டிவிஸ்ட், ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி, ஒரு ஜூனியர் ரிப்போர்ட்டர், ஒரு ஒரு சேனலோட, அதாவது நலிவடைந்த சேனலோட ஒரு முதலாளி. ஸோ இவங்க தான் அந்த 4 கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஸ்க்ரீன் பிளேவை ஃபர்ஸ்ட்டு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் லவ்வோட பேஸ்லேருந்து அப்படியே ஜம்ப் ஆகிறாங்க அந்த மீடியா டெரரிசம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மீடியா டெரரிசம் இந்த வார்த்தை வந்து அர்த்தம் கம்ப்ளீட்டாக அக்கு வேற ஆணி வேற இந்த படத்தில் வந்து கேவி ஆனந்த் சார் வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஆக்டிங்கை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து தே ஹவ் டன் தேர் பெஸ்ட்டு. அந்த வில்லன் கேரக்டர் தான் படத்தோட ஹைலைட்டு. அதாவது ஸ்மார்ட் ஷ்ரூட் ஆளு தன்னுடைய பவரை யூஸ் பண்ணிட்டு, அதாவது சேனல்ன்ற ஒரு பவரை யூஸ் பண்ணிட்டு எப்படி அவர் வந்து கேம் பண்றாரு, இது ஒண்ணு. இந்த சேனல் வந்து யாரை வந்து கைப்பாக்கையா யூஸ் பண்றாங்க, அதாவது வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன். ஸோ பொலிட்டீஷியன் வந்து ஒரே ஒரு சீன்ல முன்பகுதியை காமிச்சு அந்த பொலிட்டீஷியனை வந்து டேமேஜ் பண்றது, அதே சீனை பின்பகுதியை காமிச்சு அவரை ஒரு நல்ல ஆளா காட்டுறது. ஸோ இந்த டிஆர்பி தான், டிஆர்பியை வச்சு இவங்க பண்ற விளையாட்டு என்ன, அதுதான் படம் ஃபுல்லா வந்து நம்மளோட வந்து என்கேஜ் பண்ணி எந்த இடத்துலையும் நம்ம வந்து சோர்வடையாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்டர்வல் கிளைமேக்ஸ் வந்து கிழிச்சிருக்காங்க. அதாவது அந்த பில்டப் ஆஃப் த சீன்ஸ் ப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த சீன்ஸ் அந்த அந்த அப்படியே பில்டப் பண்ணி கொண்டு வந்து அந்த கடைசியா ஒரு பஞ்சோட முடிக்கிறாங்க பாருங்க. அதாவது அந்த ஃபுல் எஃபர்ட் வந்து அந்த கிராஃப்ட் மேன்ஷிப்போட ஃபுல் எஃபர்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. கேவி ஆனந்த் சார் வந்து இஸ் நாட் த நெக்ஸ்ட் ஷங்கர், ஹி இஸ் த நெக்ஸ்ட் கேவி ஆனந்த். செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிடலாம். அதாவது இவ்வளோ பெரிய தோல்வியை சந்திச்ச விஜய் சேதுபதி எங்க போய் வேலைக்கு சேருவாரு, அது கொஞ்சம் சின்ன விஷயம் தான். பட் அங்கதான் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒருத்தர் பளபளப்பா இருந்தா அவங்க தான் உண்மையை சொல்றாங்கன்றது உண்மை கிடையாது. ஒருத்தன் ஜெயிச்சுட்டே இருக்கான், அவன் பளபளப்பா இருக்கான், அவன் பின்னாடி தான் உண்மை இருக்குன்றது உண்மை கிடையாது. அதாவது ஏழையா இருக்கவங்க, வாய்ப்புக்காக தேடுறவங்க, சின்ன சேனலா இருந்தா கூட எப்படி உண்மையை சொல்றாங்க, அங்கதான் முக்கியமான அந்த ஒரு அந்த ஒரு அடிநாதமே இருக்குது செகண்ட் ஹாஃப். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செகண்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டெரரிஸ்டா காமிக்கப்படுற ஒரு ஆளு நிஜமாலே ஒரு டெரரிஸ்டா, இதுதான் வந்து அந்த ஹூக்கு. ஸோ இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. படம் வந்து பெரிய ஸ்பீடு போகுது செகண்ட் ஹாஃப்ல. நல்ல சேஞ்சஸ், எடிட் கட்டு ரொம்ப முக்கியம். ஆண்டனி சார் வந்து அந்த எடிட் கட் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றாரு, எப்படி ஒரு விஷயத்த வந்து நாங்க பண்ணாங்க அப்படிங்கிறத. ஸோ எல்லாமே வந்து முடியும் போது ஒரு சினிமேட்டிக் கிளைமேக்ஸ் தான். நம்ம வந்து அதை வந்து குறை சொல்லக்கூடாது. சினிமேட்டிக் கிளைமேக்ஸ். ஆனா எப்படி பண்ணாங்க, எந்த விதத்துல வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து கோர்வையா வந்துச்சு, எப்படி வந்து டிஆர் சார் வந்து வாடா என் மச்சி வாழக்கா பச்சி அந்த அந்த டயலாக அந்த சீன்ல இப்படி வச்சிருக்காரு, அப்படியே முத்தா வந்திருக்கு அந்த இது சீனும். பவர் ஸ்டாருக்கு வந்து ஒரு எல்லாரும் வந்து கிண்டல் பண்றீங்க, அவரை வந்து ஒரு பஃபூனா தான் நீங்க வந்து காட்டுறீங்க. ஆனா அவருக்கு பின்னாடியும் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. எல்லா பஃபூனும் பஃபூன் கிடையாது, எல்லா நேரத்துலயும் பஃபூன் கிடையாது அப்படின்னு ஒரு சீன் வருது, செமையா இருக்கு. அந்த அந்த சீனை பாருங்க. ஸோ படத்துல எல்லாருமே அவங்கவங்க பாட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஹிப்ஹாப் ஆதி வந்து ஆக்ஸிஜன் சாங்கு, ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், அதாவது
படத்த பிரம்மாண்டமா எடுக்க முடியும். ஆனா, பட்ஜெட்டே இல்லாம பிரம்மாண்டமா எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது கேவிஆர். சான்ஸே இல்ல. அவரோட அயன் படங்கள்லாம் மிகப்பெரிய பொருட்செலவு. ஆனா, இந்த படம் பாருங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா பிரம்மாண்டம் இருக்கு. ஏன்னா கன்டென்ட் அவ்ளோ நல்ல கிரிப்பிங்கான கன்டென்ட், நல்லா அப்படியே திருப்தியான படங்க. நீங்க குடுத்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் திருப்தியான படம். தமிழ் ராக்கர்ஸ் வந்து இந்த படத்த வந்து அநியாயத்துக்கு நீங்க வந்து போட்டீங்கன்னா, அந்த பாவம் எதுவுமே விடாது சார். ஏன்னா நல்ல படம். இந்த படத்த வந்து நீங்க மக்கள்ல போய் ரீச் பண்றத வந்து ஏன் தியேட்டர் மூலமா பாருங்க. தயவு செஞ்சு இந்த படத்த தியேட்டர் மூலமா பாருங்க. இது ஒரு அடுத்த தனி ஒருவன். ஏஜிஎஸ் சிம்பலுக்கு ஏஜிஎஸ்ன்ற ஒரு சிம்பலுக்கு அந்த மரியாதை குடுத்த தனி ஒருவனுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு படம் தான் கவன். ஹேட்ஸ் ஆஃப் டூ ஏஜிஎஸ், ஹேட்ஸ் ஆஃப் டூ கேவி ஆனந்த். அ என்ன ஒண்ணும் சொல்றதுக்கே இல்ல சார். படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதாவது அவார்டு என்ன எந்த சேனல் இருந்தும் கேவி ஆனந்த் சாருக்கு அவார்டு கிடைக்காது. ஆனா மக்கள்ட்ட இருந்து கேவி ஆனந்த் சாருக்கு தம்ஸ் அப்.